சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதாவை சென்னை விமான நிலையத்தில் பார்த்த செய்தியாளர்கள் சில பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த பதில், பல ஆண்டுகள் கழித்து ரஜினி சாரும் கமலஹாசன் அவர்களுமே சேர்ந்து நடிக்கும் பட வேலைகள் துவங்கும் முன்பே அது குறித்த அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த காம்போவை பார்க்க 46 வருடங்கள் காத்திருந்தோம் அப்படின்னு ரசிகர்கள். இந்த நிலையில ரஜினி சார் கமல் சார் நடிக்கும் படம் குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டதற்கு லதா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட வேலை எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று தெரியல. இது அனைவருக்குமே சந்தோஷமான மற்றும் பெருமையான தருணம். எத்தனை நடிகர்கள் வந்தாலுமே தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரஜினி சாருடைய பயணம் சிறப்பாக இருப்பதற்கு கடவுளுடைய அருள், மக்களுடைய அன்பு, அவருடைய கடின உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுடைய மிரட்டலுக்கு பயந்து பின்வாங்கி விட்டார் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். எங்கள் தலைவரை பற்றி பேச நீங்க யாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சாருடைய ரசிகர்கள் ஆதவ் அர்ஜுனாவை கேள்வி கேட்டாங்க. திரையுலகினர் ரசிகர்கள் அப்படின்னு பலருமே கண்டனம் தெரிவித்ததை அடுத்து வருத்தம் தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேலும் காலம் பதில் சொல்லும் அப்படின்ற அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். அறிக்கையை வெளியிட்ட பதிவுல வெறும் முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் அவர். அதனை பார்த்த ரசிகர்களோ எல்லாம் முடிந்து விட்டது, ஆதவ் என தலைவர் சொல்லாமல் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து லதா ரஜினிகாந்திடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவரோ நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் மாதிரியே தலைவர் ஸ்டைல்ல செமையான பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இதனை சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.